வணக்கம் மக்களே. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி மதியம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே வயசான ஒரு அம்மா, அதாவது 70 வயசு இருக்கும். அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பெஜாராகிடுச்சு. என்னடா இவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் போய் கேட்டேன், ஏம்மா எதுக்கு அழுறீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வயசு 70 ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, உடம்பு முடியலை, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி காலையில் என் பெத்த மகனை ஒரு 100 ரூபா கொடுப்பா, நான் ஆஸ்பத்திரிக்கு போனோம், போய் ஊசி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதே கொடுக்குறம்மான்னு சொல்லி போனேன். பையன் வரவே இல்லையா. மணி 2-3 ஆச்சு. நான் எதுவும் சாப்பிடுவோம் இல்லை. அதுக்கப்புறம் அழுதுனே ஒரே ஓரத்தில் உட்காந்துருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு செல்ஃபோனில், டிங் ட்ரிங் ட்ரிங். என்னவா இது, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எடுத்து பார்த்தா எனக்கு மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபா உங்கள் வங்கி கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது பார்த்துட்டு எனக்கு அழுகையாக வச்சு. என்ன காரணம்னா, நான் பெற்றெடுத்த மகன், என் தங்கம் 100 ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டேன், கொடுக்குறேம்மான்னு சொல்லி போன ஆள் மணி 3 மணி ஆகிக்கூட வரல. நான் பெற்றெடுத்தாத தங்கம் எனது மு.க. ஸ்டாலின் என் பையன் எனக்கு 1000 ரூபா போட்டான். அது எடுத்துன்னு தான் இப்போ நான் ஊசி போட்டு மாத்திரை வாங்கினேன். 100 ரூபா செலவு பண்ணி அவன் எங்கே எப்படி இருந்தாலும் மிகவும் சிறப்பாக இருக்கணும் நான் மனசார வாழ்த்துறேன்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க. அவங்க அழுகிறது பார்த்து எனக்கு அழுக தாங்க முடியல, பயங்கரமாகிடுச்சு. எப்படி இருக்குது காலம் பார்த்தீங்களா?